பிளான் ஏ பிளான் பி. பிளான் ஏ வந்து கேகேஆர் ஆட்டத்தை கலைச்சி விடுறது. நமக்குமே 2 ஸ்லாட் தான் தேவைடா. ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. கிரீனை 30 கோடி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. சிஎஸ்கே இருக்கிற ரிமைனிங் பர்ஸ் 43.4. 30 கோடிக்கு கிரீன் எடுத்துட்டாங்க. மீதி 13.5 கோடி இருக்கா? அந்த 13.5 கோடியில் இப்போ நம்ம சொன்ன அந்த 5-6 ஆல்ரவுண்டர், பிரசாந்த் வீர், சம்ஸ் முலானி, ஹர்ஷ் தியாகி, லைக் டு லைக் ஃபார் ஜடேஜா, இதில் யாராவது ஒருத்தர ஒரு 2 கோடிக்கு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. 32. மீதி ஒரு 11 இருக்குது. இந்த மீதி 11ல் அவங்களுக்கு தேவை பிரவிஸுக்கு ஒரு பேக்கப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக்கப்பு அதுதான். பிரவிஸுக்கு ஒரு நல்ல பேக்கப் எடுக்கணும். அந்த நல்ல பேக்கப் வந்துட்டு ஒரு மில்லர், இல்லை மில்லர் வந்து ஒரு 10 கோடிக்கு போயிடுறாரு அப்படின்னா இந்த பேர்ஸ்டோ, மார்க் சாப்மேனு, பிளான் பி படி போனாங்கன்னா லீக்ஸ்டனுக்கு ஒரு 10, மில்லருக்கு ஒரு 10. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரசாந்த் வீர் தான் இந்த நான் சொன்ன ஆல்ரவுண்டர்ஸில் எல்லாருமே பயங்கரமாக ஹைப் ஏற்றி விட்றாங்க. அவர் எப்படியும் 7-8 கோடி போயிடுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவரு அந்த ஒரு 7-8 மூவ் ஃபாஸ்ட் பவுலர் தான் எல்லிஸ் இருக்காரு. அவருக்கு பேக்கப் வந்துட்டு இப்போ அவைலபிளே நீ பார்த்தோன்னா நியூசிலாந்து பேசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளெமிங் கனெக்ஷன் இருக்குது. ஒரு நியூசிலாந்து கோட்டாவது வரணும். ஸோ நியூசிலாந்து பேசர் தான் எனக்கு தெரிஞ்சு வருவாங்க. கைல் ஜேமிசன், ஆடம் மில்னு, மேட் ஹென்ரி, ஜாக்கப் டஃபி, யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க.